பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை பணிக்காக ஒரு சிறை பயணம் என்ற அந்த வீடியோவின் ஒரு பகுதியை பார்த்த எனக்கு வந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த SLTJ ஆலிம்கள் என்று சொல்லப்படுபவர்கள் SLTJ போர்வையை போர்த்திக் கொண்டு மார்க்கம் பேசுகிறோம் என்று சொல்லுகின்ற டிஸ்குகளும் மிஸ்குகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவென்று சொன்னால், ஒரு அறிஞர் பயான் பண்ணுகிற பொழுது ஒரு வரலாற்று செய்தி, ஒரு தியாக செய்தியை சொல்லிவிட்டு அழுதால், கண்ணீர் வடித்து விட்டால் இதை நையாண்டி செய்வார்கள். இதற்கெதிராக மேடை போட்டு பேசுவார்கள். முபாரக்கான உயிர் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரு கண்ணீர். இதற்கெதிராக சீடி அடித்து வெளியிடுவார்கள். ஒரு சஹாபியின் தியாகத்தை பேசுகிற பொழுதோ, நபிகளாருடைய வாழ்க்கையை பேசுகிற பொழுதோ கொஞ்சம் அழுது விட்டால், கண்ணீர் வடித்து விட்டால் இதை நையாண்டி செய்வார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இந்த இறைபணிக்காக ஒரு சிறை பயணம் என்று அப்துல் ராசிக் பெரிய ஒரு தியாகம் செஞ்சு சிறைச்சாலை போனார் என்று பேசுகின்ற ரஸ்மின் மிஸ்க் அவர்கள் அழுகின்றார். ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதிப்புக்குரிய எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற, முகத்துக்கு முன்னால் சிரிக்கிற, அப்படியே ஒரு கண்ணீர். ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதிப்புக்குரிய எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற, முகத்துக்கு முன்னால் சிரிக்கிற, எடுத்து கண்ணை தொடக்கிறாரு. நீங்க பாருங்க, சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தை பேசும் பொழுது அழுதா அது தவறு என்று சொல்ற நீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது கொஞ்சம் எல்லாம் மீறி அழுதுட்டா அது நையாண்டி பண்ணப்பட வேண்டிய விஷயம் பேசுற நீங்க, அப்துல் ராசிக் சிறைச்சாலை போனால் அதை பேசுகிற பொழுது ரஸ்மின் மிஸ்க் அவர்கள் அழுகிறார்களே, இதற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதிப்புக்குரிய எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற, முகத்துக்கு முன்னால் சிரிக்கிற, அப்படியே ஒரு கண்ணீர். எனவே சகோதரர்களே, இஸ்லாத்தை இஸ்லாமாக நேசியுங்கள், சஹாபாக்களை சஹாபாக்களாக நேசியுங்கள், முஸ்லிம்களை முஸ்லிம்களாக நேசியுங்கள்.